கல்லூரி காலம் அது ஒரு கணாக்காலம். ஆசிரியர்கள், முன்னாள் பேராசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு மிக சிறப்பாக நாம் நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கர ஸ்ரீராம் அவர்களை வாழ்த்தி இருக்கிறோம். அவர்களினுடைய பணி, அவர்களினுடைய சிறப்பு எல்லாவற்றிற்கும் அவர் சொன்னது போல அருளானந்தர் கல்லூரி அடித்தளமாக இருந்திருக்கிறது அவருடைய பணி உயர்விலே. எனவே இந்த நேரத்திலே நாம் அனைவரும் நம்முடைய ஆல்மா மாட்டர், நம்முடைய தாய் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நானும் வாழ்த்துகிறேன். ரொம்ப சிறப்பாக 7981 பேட்ச், ஃபஸ்ட்டு பேட்ச் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வந்திருக்கிறாங்க. அவர்களை வாழ்த்துவோம். அந்த பேட்சில் இருந்து ஏறக்குறைய 10 பேருக்கு 7 பேரா 6 பேர் வந்திருக்கிறாங்க. 6 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் கேட்குற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. சார் சொல்கிறாரு, நான் நரசிம்மராவ் பீரியடில் பிஎம்ஓ ஆஃபீஸுக்குள்ளே இருந்து நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய கல்லூரி ஒரு அருளானந்தர் கல்லூரி, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி. ஆனால் டெல்லியில் அவ்வளவு பெரிய மிக முக்கியமான மைய கோர் அங்கே இருந்திருக்கிறார். இங்கே ஒரு சார் இருக்கிறார், அவர் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேங்க்கில் அவர் தான் ஆமாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதில் வேலை செய்து விட்டு வந்திருக்கிறார். நம்முடைய மாணவர்களினுடைய முன்னாள் மாணவர்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் ஒன்றும் ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்றைக்கு மட்டும் நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் வீட்டிற்கு சென்று எனக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு உதவி, ஒவ்வொருவரும் உங்களுடைய காலத்தில் இந்த அருளானந்தர் கல்லூரி எப்படி இருந்தது, உங்களை இந்த அருளானந்தர் கல்லூரி எவ்வாறு மாற்றியது என்பதை ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடுங்க. எல்லாத்தையும் நம்ம கல்லூரி வெப்சைட்லையும் ஆக்கா வெப்சைட்லையும் நான் அதை பப்ளிஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஆனால் நம்முடைய கல்லூரி அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையிலும் இயேசு சபையினரால் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சாட்சியம் நீங்கள் தான். அப்போ அதனால் நீங்கள் உங்களுடைய சாட்சியத்தை ஒரு விட்னஸ் வீடியோவாக அதை நீங்கள் கொடுத்தால் எங்களுடைய கல்லூரியினுடைய அட்மிஷனுக்கு உதவும், நம்முடைய கல்லூரியினுடைய அட்மிஷனுக்கு அது உதவும். ஏன் இன்றைக்கி இந்த போட்டி நிறைந்த இந்த உலகத்துக்கு உள்ள வெவ்வேறு கல்லூரிகள் மாயாஜால வித்தை காட்டுவது போல காட்டி கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் மாயாஜால வித்தை காட்ட தெரியாது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அது நீங்கள் தான் அவர்களிடம் சொல்ல வேண்டும். நான் சொல்லுகிறேன், ஏறக்குறைய 3000 மாணவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் 2300 மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ், மேத்ஸு, ஃபிசிக்ஸு, இந்த துறைகள் எல்லாம் அப்படியே லாங்குவேஜ், இங்கிலீஷு, தமிழ், இந்த துறைகள் எல்லாம் அப்படி ஒரு வீழ்ச்சி. வழக்கமாக ஏற்றம் இறக்கம் என்பது நம்மளுடைய இதில் இருக்கும், எல்லா துறைகளிலுமே இருக்கும். அதில் இப்போதைக்கு ஒரு இறங்கு முகம் கெமிஸ்ட்ரி பரவாயில்லை, ஆனால் ஃபிசிக்ஸு, மேத்ஸ், ஆனால் அதெல்லாம் இன்னும் கட்டாயமாக மறுபடிக்கும் வளரும். அதற்கு உங்களுடைய ஒரு சின்ன வீடியோ கட்டாயமாக மாணவர்களை அதை இன்ஸ்பயர் பண்ணும். இன்றைக்கி படிக்கக்கூடிய 2000 மாணவர்களுமே ரெஃபர்டு பை தேர் ஓன் பேரண்ட்ஸ் அல்லது அலுமினை ஆஃப் அவர் காலேஜ். ஏன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உற்றார் உறவினர்கள் யாராவது நம்ம கல்லூரியில் படிச்சிருப்பாங்க. அவங்க போய் சொல்லித்தான் மறுபடிக்கும் நம்முடைய அட்மிஷனே வருது. அதனால் கல்லூரியினுடைய அட்மிஷனுக்காக வேண்டி இதை நீங்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கி மட்டும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளாமல் வீட்டில் போய் ஒரு சின்ன உங்களுடைய மொபைல் கேமராவில் ஒரு வீடியோ எடுத்து அதை அனுப்பி வையுங்கள். அதை கட்டாயமாக ஒரு சின்ன ரீல்ஸாக நம்முடைய மாணவர்கள், இப்போதைக்கு நம்மளுடைய காலேஜில் ஒரு துறை இருக்கிறது, மீடியா கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்கிறது. அதில் நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி மாணவர்கள் தான் இதெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களிடம் கொடுத்து அதை ரீல்ஸாக ரெடி பண்ணி அதை மாணவர்களுக்கு மற்றவர்களுக்கு அனுப்புகிற பொழுது அது பேர் உதவியாக இருக்கும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அலுமினி அசோசியேஷன் இஸ் எ நெட்வொர்க். இது காட்ஸ் மிஷன். ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துவது என்பது இயேசு சபையினர் நடத்துகிறார்கள் என்று நாம் மட்டும் சொல்ல முடியாது. இது காட்ஸ் மிஷன். வி ஆர் ஆல் கொலாபரேட்டர்ஸ். இயேசு சபையினர் தங்களுடைய பணியை முழுமையாக நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் பொருளையும் போட்டு கொலாபரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் கொலாபரேட் பண்ணணும். இப்போ சார்லாம் பேங்கிங் லெவலில் இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைக்கு இருந்திருக்கிறார். மாணவர்களோடு அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் போதும். ஏன்னா இதுதான் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தான் இன்றைக்கி தேவை.
மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து வகுப்பறை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஐசிடி அவ்வளவு வளர்ந்து இருக்கிறது. அவனுக்கு தேவையான சப்ஜெக்டில் வந்து அது சாட்ஜிபிடிலையோ அல்லது ஜெமினிலையோ ஏஐ டூல்ஸில் போய் அவன் போட்டானாக்கும் உடனடியாக அதுவே சப்ஜெக்டை கொடுக்குது, அதுவே சிலபஸை கொடுக்குது, அதுவே ஆன்சரை கொடுக்குது, அதுவே கொஸ்டின் கொடுக்குது, எல்லாமே அங்கே படித்து கொள்ளலாம். ஆனால் வகுப்பறை என்பது நமக்கு எதற்காக தேவை என்றால் ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்களுடைய ஆசிரியர்கள் இன்றைக்கி தேன்ராஜ் சார் வந்திருக்கிறாரு, நம்ம ஜோதிராஜன் சார் வந்திருக்கிறாரு, அதே மாதிரி நம்மளுடைய பெர்னாட்ஷா சார் வந்திருக்கிறாரு. இவங்களுடைய வகுப்புகள் எல்லாம் மாணவர்களால் கொண்டாடப்படக்கூடிய வகுப்புகள். சாருமே சொல்லிக்கிட்டு இருந்தார் அவருடைய ஆசிரியரை பற்றி. எனவே அத்தகைய அனுபவங்களை தரக்கூடிய நபர்கள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல. நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த சாலையை கடந்து செல்கிறீர்களோ தயவுசெய்து வாங்க. காலேஜ் நடந்துக்கிட்டு இருக்குதே, நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாமே நினைக்க வேணாம். இட் இஸ் நாட் அ டிஸ்டர்பன்ஸ். முதல்வராக நான் உங்களை இருகரம் விரித்து இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். எதற்காக என்றால் உங்களுடைய அனுபவங்களை மாணவர்களிடம் சொல்லுங்கள், உங்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களை சொல்லுங்கள். இந்த யங் லீடர் ஒருத்தர் இருக்கிறார் பக்கத்தில், பாக்கியராஜ் தம்பி வந்து இங்கே படிக்கிற பொழுது மதுரையிலேருந்து இங்கே வந்து படித்து முடித்து இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு குரூப் 2 ஆஃபீஸராக இருக்கிறாப்புல. அப்படி ஆமாம், ஆடிட்டர். அவர் வந்து ஒரு பெரிய ஆடிட்டர் லெவலுக்கு உயர்ந்து கொண்டு இருக்கிறார். அவரை இன்ஸ்பயர் பண்ணுறது இந்த மாதிரியான வகுப்புகள் தான். உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து அவங்களோட பேசுகிற பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்று. எனவே நீங்கள் இன்று வந்திருக்கிறீர்கள். இது ஒரு கொண்டாட்டத்திற்குரிய நாள். நாம் இன்னும் தொடர்ந்து கொண்டாடுவோம். இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு உதவி என்னென்னா, இந்த ஐசிடி இப்போ நமக்கு வந்து இந்த இன்டராக்டிவ் போர்டு வந்து ஒரு 3 துறைகளுக்கு, முக்கியமான துறைகள் 3மே, சயின்ஸ் துறைகள் 3க்குமே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் காமர்ஸ், அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், இந்த துறைகளுக்கும் ஒரு ஐசிடி போர்டு, இந்த ஐசிடி டீச்சிங்கை உயர்த்துவதற்காக உங்களால் முடிந்த ஒரு சின்ன ஒரு 3rd இயர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இன்டராக்டிவ் போர்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உதவியாக இருக்கும். உங்களுடைய ஒரு ஆள் தருவது கஷ்டம், ஒரு பேட்ச் கொடுக்கறது வந்து ஈஸி. அதே மாதிரியான சின்ன சின்ன உதவிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து நம்முடைய கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி, இது ஒரு காட்ஸ் மிஷன். வி ஆர் ஆல் கொலாபரேட்டர்ஸ். வி கொலாபரேட் டுகெதர் ஃபார் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் அருளானந்தர் காலேஜ். தேங்க்யூ வெரி மச்.